சார் இப்போ நயினார் நாகேந்திரனோட அந்த பேச்சு வந்து பல தலைவர்களுடைய கண்டனத்தை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து அப்படி பேசியிருப்பது வந்து ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு அழகு இருக்கு, மாண்பு இருக்கு, கண்ணியம் இருக்கு. இப்ப எங்களுடைய வட்ட செயலாளர்கள் ரொம்ப நேர்மையா, கண்ணியமா, மதிப்போடு தான், மரியாதையோட தான் பேசுவாங்க. என்னுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் ஆரம்பிக்கும் போதே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியதான் ஆரம்பிப்பார். அப்ப அரசியல் பொதுவெளியில் வந்து இதை போன்ற கருத்துக்களை தவிர்த்து கொள்ளணும். நாகரீக அரசியலில் நடைபெற கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய வெற்றி தலைவர். இது வந்து மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். அப்புறம் பதிலுக்கு பதில் எல்லா கட்சியும் இப்படி பேசுவது வந்து சரியா இருக்காது. அதனால இது வந்து பொதுவாக அவர் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. ஆனா அவர் சமநிலை குலைந்து, தன்னிலை மறந்து, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவனுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்வது என்ன சொல்வதுன்னு தெரியாம நிலைத்தடு மாதிரி இப்படி உளறி இருக்கிறார். அதுக்கு என் கண்டனம். ஆனா உதயநிதி அவர்கள் வந்து கொள்கை கோட்பாடுக்கு லட்சியம் இல்லாத ஒரு கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு சாயங்காலம். அதை பத்தி உங்களுக்கு கருத்து? எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை நாங்க வந்து அப்படியே பின்பற்றி ஃபாலோ பண்றோம். சமீப காலமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் துணை உதயநிதி ஸ்டாலினும் அப்படி எங்க தலைவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை மாதிரி நடக்கிறது, அவரை மாதிரி ஆடை உடுத்திக் கொள்வது, அவரை மாதிரி வாகனங்கள்ல செல்வது. அப்புறம் இப்ப சமீபத்துல கூட பார்த்த அந்த துண்டு எடுத்து எல்லாருமே அவன் பாவம் அங்க ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால மைக்ல பேசுறாங்க, தவறா எடுத்துக்கிறார்கள். அதனால நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க அவங்க கிட்ட. அதனால அவர் வந்து மேடைக்காக அப்படி பேசுறாரு. அதை கூட எழுதுனதை பார்த்து படித்து அப்படியே ஒப்பிட்டு விட்டு செல்கிறார். கொள்கைக்காக கொள்கை தலைவர்களை வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கொள்கை பாடலோடு தொடங்கி, அது வந்து குத்துப்பாட்டு போட்டு தொடங்குறது கிடையாது நம்ம நிகழ்ச்சி. கொள்கை பாடலோடு தொடங்குவதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. கொள்கைக்கென்று ஒரு கூட்டத்தையே தயார்படுத்தியிருக்கு. நம்ம நிலையில் சொன்ன கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து பெரியாரையும், அம்பேத்கரையும், வீரமங்கை வேலுநாச்சியரையும், கர்மவீரர் காமராசரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அவர் சொல்றது வந்து நான் ஒரு நகைச்சுவையா தான் பாக்குறேன். ரொம்ப நன்றி, எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்க. இப்போ நீங்க ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து திடீர்னு குறுக்கிட்டு அவங்க மைக்ல பேசுறாங்க. ஆமா, அவங்க தாக்குதலுக்கு ஆளானதா சொன்னாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சமீபத்துல ஸ்டான்லி மருத்துவமனையில போய் நான் பார்க்க போயிருந்தேன். 6 பேரை போட்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு அம்மா வந்து டிவிக்கு சார்ந்த அம்மா 4 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க. அரசியல எதிர்கொள்ளணும். அரசியல் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால எத்தனையோ விட்சல்வாதியார் எங்களுடைய தங்கச்சிகள் எழுதுறாங்க. அவங்கள அந்த சைபர் புல்லிங் பண்றாங்க. அவங்களோட குணத்தை கேவலப்படுத்தி, அவங்க குடும்பத்தை வம்புக்கு எடுத்து, அவங்க முகத்தை மறைத்திருந்தா அந்த முகத்தை எக்ஸ்போஸ் செய்து நம்பும்படியாகவே போய் கட்டுக்கதைகளை எழுதி விட்டு, அப்ப சைபர் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு முன்னத்துல தாக்குதல் பண்றாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆளான பெண்மணி அப்சர்வேஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. கேட்டா அந்த மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்க என்ன சார் பண்றது மேல அப்படி சொல்றாங்கன்றாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போலாம். விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்துல பணியில இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் நடந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்க தைரியம் வருது? தப்பு பண்ணிட்டு தப்பித்து விடலாம், ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை, ஒரு அகந்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. தாய்மார்களை தான் நான் தெய்வமா நம்புறேன். அவங்க அந்த தேர்தலில் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. பொறுத்து இருந்து பாருங்க. காங்கிரஸ்ல வந்து அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றது சொல்றாரு. இப்போ அந்த அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இது அவங்க கட்சி பிரச்சனை. நான் ஒரு கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி இல்லாம அதிகார பகிர்வை வந்து காலங்காலமாக நாங்க டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதிகாரத்துக்கிட்ட என்ன கேட்கணும்? இவரு போயிட்டு என்ன சொல்றாரு? நெடுநாள் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுங்கன்றாரு. அவங்க சொன்ன வைக்கிறதே பண்றது இல்ல. இவரு என்ன கேட்கிறாரு? எங்க கட்சி, எங்க சமூகத்தை மதிச்சு நீங்க வந்து இத்தனை சீட்டுகள் தாங்கன்றாங்க. அதை பண்றது இல்ல. அப்ப அதிகாரத்துக்கிட்ட நம்ம எல்லாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? அதிகாரம். திரும்ப அதிகாரத்துக்கிட்ட 4 சீட்டு 5 சீட்டு அவங்க சொல்றதே நம்பி அவங்க சொல்ற அந்த பணிபடிகள் செய்ய தேவையில்லை. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து ஒரு உரிமை இருக்கு. அப்ப நம்மளுடைய அதிகாரத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது நமக்கான அதிகாரம் மட்டும்தான். கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கு தோழர். இதுல வந்து கிட்டத்தட்ட 3600க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எலெக்ட் ஆயிருக்கிறாங்க. அதுல ஒரு குறைந்தபட்சம் இஸ்லாமிய எம்எல்ஏ எத்தனை பேர்? ஒரு 300 பேர் 400 பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? வெறும் 93 பேர் கூட இல்ல. அப்ப இத்தனை நாட்களாக திராவிட மாடல் ஆட்சி மாறி ஆட்சி செய்தவர்கள்லாம், சமூக நீதி பேசுறவங்க எல்லாம் ஏன் இஸ்லாமியர்கள் இத்தனை மேலே உருவாக்கல? ஒண்ணுமில்ல, போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில இருந்து எத்தனை இஸ்லாமிய பாராளுமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க, கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கணக்கை முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த அதிகார பகிர்வு என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதை வெற்றி தலைவர் தொட்ட பிறகு அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி. இதுவரைக்கும் இது அரசியல்ல யாரும் வெளிப்படையா பேசல. இனிமே அரசியல பேசாம யாருமே அரசியல் செய்யவே முடியாது. இதற்கான விதை எங்களுடைய தலைவர். காங்கிரஸ் நோக்கி மக்கள் ஏற்கனவே தாவேக்காவை நோக்கி நகர்ந்துட்டாங்க. நாங்க மக்களை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதனால எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பாசமிக்க தலைமையில தான் எங்களுடைய கூட்டம் இருக்கிறது. அதனால காலத்தின் தேவை அறிந்து அது வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும். இது வந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்டது, அவங்க கூட்டணி சம்பந்தப்பட்டது. அவங்க தான் பதில் சொல்லணும். தேமுதிக தாவேக்கா கூட்டணியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? மக்களும் அந்த கட்சியை சார்ந்தவங்களா சொல்லணும். பொதுக்குழுன்னு நாங்க ஒண்ணு கூட்டி
கூட்டணி சார்ந்த எல்லா முடிவுகளையும் தலைவர் எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நான் தான் அந்த தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பை நடத்தினேன். ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அப்ப இது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, நாங்க ஒரு ஜனநாயக முறையை வந்து பின்பற்றோம். இப்ப கூட்டணி சார்ந்த முடிவுகளை எடுப்பதோடு அல்லாது கூட்டணி குறித்து இறுதியாக உறுதியாக அதை பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லக்கூடிய அதிகாரத்தையுமே வெற்றி தலைவர் கொடுத்திருக்கிறோம். அதனால வெகு விரைவில் கட்டாயமாக அதை குறித்து அனைத்து பகுதிகளையும் தலைவரே சொல்வாரு. நன்றி.